நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு நற்பொருளை காத்து கொள்ளுங்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட நற்பொருள் என்ன, அதை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய நற்பொருள், நமக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருள் என்னவென்று பார்த்தால் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த ஆத்துமா பரிசுத்த ஆவியின் பலத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? காத்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு விலையேற பெற்ற ஒன்று. அந்த விலையேற பெற்ற ஒன்றை நம்முடைய பொக்கிஷமாக நம்முடைய சரீரத்துக்குள் நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த சரீரமாகிய மண் பாண்டத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அதை வைத்திருக்கிற தேவன் நமக்கு எப்படிப்பட்டதை நமக்கு அதுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார் என்றால் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அதை நமக்குள் அதற்குள் வைத்து அந்த மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்துக்குள் வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்குள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நல்ல பங்காகிய அபிஷேகத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். மேன்மையான விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இது அனைத்தையும் நாம் அதற்கு ஒன்று சேர நாம் இந்த ஆத்மாவுக்குள் நம் அனுபவிக்கும்படியாக கொடுக்கும் போது அந்த ஆத்மா ஒரு விலையேற பெற்ற ஒன்றாக தேவனுடைய கரத்தில் நித்திய ராஜ்யத்தை அடையும்படி நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும் நாளுக்கென்று நாம் ஆயத்தப்பட வல்லமுள்ள ஒரு தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? இத்தனை காரியங்களும் செய்து நமக்காக என்ன செய்திருக்கிறார்? முன் சென்று கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு கோஹினூர் வைரத்தை என்ன செஞ்சாங்க? எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள மியூசியம்ல என்ன செஞ்சாங்க? வச்சுட்டு இரவும் பகலுமா அதை என்ன செய்தாங்க? பாதுகாத்தாங்க. ஏன்னா கோஹினூர் வைரங்கிறது அவ்வளோ பெருசு. ஆனால் அதை காட்டிலும் பெரிதானது நம்முடைய ஆத்துமா. அப்போ நம்முடைய ஆத்துமாவை நம்ம எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும்? அநேக அதிகாரங்களில் நமக்கு அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய காரியங்களை, யுத்திகளை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் இரவும் பகலும் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை காக்கிற தேவன் எதையும் சேர்த்து பாதுகாக்கிறார் என்றால் நம்முடைய ஆத்துமாவையும் சேர்த்து என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அவர் சங்கார தூதன் அணுகாதபடி, நம்முடைய ஆத்துமாவை சங்கரிக்கக்கூடிய சாத்தான் அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள் வைத்து என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அது மட்டுமல்லாமல் அக்கினி மதிலாக நின்று அந்த ஆத்துமாவை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அது சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அக்கினி மதிலாக நின்று அதை என்ன செய்கிறார்? பாதுகாத்து கொள்கிறார். சுடரொளி பட்டயத்தையும் தேவ தூதர்களையும் அனுப்பி என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு கண்மணியை பாதுகாப்பது போல தேவன் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். எதுக்காக? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படி ஒரு விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய மறைவில் இருக்கிற நம் மேல சின்ன செட்டைகளை விரித்து எந்த தீங்கு அணுகாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் நம்மை பாதுகாக்கிறார். எதற்காக? நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மா அப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒன்றாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வருகை பரியந்தமும் கரைதிரை அற்றதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பாதுகாத்து அவரிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்க வேண்டும். ஏசா பாருங்க, ஏசாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். யாக்கோபனுடைய மூத்த மகன் யாரு? ஏசா. இந்த ஏசாவுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, சேஷ்ட மூத்த மகனாகி சேஷ்ட புத்திர பாகம். அந்த ஆசீர்வாதம் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அதை புறக்கணிக்கிறார். வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றார்? புறக்கணிக்கிறார். தேவன் நமக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம்? வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுகிறோம். இதனால நமக்கு என்ன விளைவுகள் கிடைக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்சோன், அவர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஒரு உன்னத அழைப்பை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அழைப்பை உதறிவிட்டு அவன் என்ன செய்கிறான்? தொழிலாளின் மடியில் என்ன செய்கிறான்? படுத்து தூங்குறான். வேசித்தனத்துக்குள்ள சிக்கி அந்த தேவனுடைய சித்தத்தை அவனை செய்யல, நிறைவேற்றலை. அடுத்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் எப்படி அழைச்சாருன்னா ஒரு சீஷனாக
வல்லமையினாலும் ஆவியின் வரங்களாலும் நிரப்பி என்ன செய்யறாரு, அவனை அழைக்கிறார். ஆனா அவன் என்ன செய்யல, அதை காத்து கொள்ளவில்லை. அப்போ இவங்க 3 பேரும் எதுல தவறி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை, அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் காத்து கொள்ளவில்லை. இப்போ நம்மை பார்த்து தேவன் கேட்குறாரு, உங்களுக்கும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மூத்த மகன் சொல்லி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அதில் தேவன் வழி நடத்தலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் சாதாரண ஒரு கூழுக்காக, ஒரு சாதாரணமாக ஒரு சொத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடலாம். தேவன் அது நிமித்தமாக உங்களை உயர்த்த சித்தம் கொண்டு ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கும்போது நாம் அதை புறக்கணித்து தள்ளுகிறவர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த நற்பொருளை நம்ம என்ன செய்ய வேண்டும், கடைசி பரியந்தமும் காத்து கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிறைவேற்ற வேண்டும். யூதாஸ் காரியத்துக்கு அழகான ஒரு அழைப்பு கிடைச்சிச்சு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அதை விட்டு வழி விலகி போறாரு. கடவுள் எச்சரிக்கையும் செய்யறாரு, அதை அவர் பெருசா எடுத்துக்கல. கடைசியில் நாண்டு கொண்டு செத்து போன. அப்போ அந்த ஆத்மா கரைப்பட்டு விடுகிறது. தேவன் கரத்துல கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. சிம்சோனை பாருங்க, அது தெளிலானின் வலையில் சிக்கி கொண்டு என்ன செய்கிறான், மடிந்து போகிறான். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த காரியத்தை எவ்வாறு நம் பாதுகாத்து கொள்வது, எக்ஸாம்பிளாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ஒரு வண்ணத்து பூச்சி முட்டைகள் இடுகிறது. அந்த முட்டையிலிருந்து 2 புழுக்கள் என்ன செய்கிறது, வெளியே வருகிறது. ஒரு புழு என்ன செய்கிறது அப்படின்னா, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இலையின் அடியில் அது என்ன செய்கிறது, ஒட்டி கொள்ளுகிறது. ஒரு புழு என்ன செய்கிறது, பெருமையாக தன்னை எண்ணிக்கொண்டு அது இலையின் மேற்பரப்பில் தன்னை எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாரும் இது ஒரு வண்ணத்து பூச்சியாக வரப்போகிறது என்று புகழ வேண்டும் சொல்லி இலையின் மேல் பகுதியில் அமர்ந்திருக்கிறது. நாட்கள் செல்கிறது. ஒரு நாள் திடீரென்று ஒரு குளவி என்ன செய்கிறது, பறந்து வருகிறது. அந்த இலையின் மேற்பகுதியில் இருக்கிற அந்த புழுவை என்ன செய்கிறது, கொட்டி அதற்கு உள்ளாக என்ன செய்கிறது, ஒரு 4-5 முட்டைகளை இட்டு சென்று பறந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த புழு ஒரு கூட்டு புழுவாக மாறுகிறது. 2 புழுக்களுமே கூட்டு புழுவாக மாறுகின்றன. அதன் பிறகு ஒரு 10 நாட்கள் கடந்து செல்கின்றன. இப்பொழுது அந்த இலையின் கீழிருந்த அந்த கூட்டுப்புழுக்குள் இருந்த பூச்சி வண்ணத்து பூச்சியாக அழகாக பறந்து சிறகடித்து என்ன செய்கிறது, பறந்து போகிறது. ஆனால் அந்த இலையின் மேலிருந்த புழு கூட்டுப்புழுவாக மாறின பொழுதும் அதுக்குள்ள இருந்து இப்ப யார் வர அப்படின்னா 4-5 குளவி குஞ்சிகள் கொம்புகளோடு என்ன செய்யற பிசாசு குட்டிகள் போல வெளிவருகிறது. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருள். இந்த நற்பொருளை நாம் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் நாம் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இந்த உலகத்தின் ஆசபாசங்களுக்கு விலகி இருந்து மறைவு, சாத்தானின் பார்வையின் மறைவில் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் போது நாம் ஒரு வண்ணத்து பூச்சியாக தேவனுடைய வருகையில் நாம் காணப்படுவோம். இல்லையே நமக்குள் இருக்கிற அந்த ஆத்மாக்குள் இருந்து தீய சக்திகள் தான் வெளிவரும். இதுதான் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகையின் எக்கால தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது பைபிள். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படி எழுந்திருக்கும் போது கல்லறைகள் திறக்கப்படும். அவங்களுக்கு இருந்த அந்த நற்பொருள் அவங்க காத்து கொண்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா கரை திரையற்றதாக காத்து கொண்டு அதற்குள் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது, அதற்குள் அபிஷேகம் இருக்கிறது, அதற்குள் விசுவாசம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே என்ன செய்து அதுல இருக்கிறனால அந்த கடைசி நாட்கள் அந்த கல்லறைகள் திறக்கப்படும் போது அந்த நற்பொருளை காத்து கொண்டவர்கள் எப்படி மேன்மை அடைவார்கள், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுவார்கள். எப்படி அந்த கூட்டுப்புழு அப்படியே வெளிவரும் வண்ணத்து பூச்சாக வெளிவந்தது, அதே போல இவர்கள் எப்படி வருவாங்க, கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுவார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம தேவன் இந்த உலகத்திற்கு நாம் படைக்கும் போது நாம் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டோம். ஆனா அந்த உலகத்தில் வந்த பிறகு நமக்குள் என்ன செய்கிறது, மாற்றங்கள் நிகழ்கிறது. இப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நித்திய வேதனைக்காக எப்படி எழும்புவாங்கன்னா, அவங்களுடைய கல்லறைக்குள்ள இருந்து வரும்போது சாத்தான் அவர்களுக்குள் விதைத்த
தீய விதையை விதைச்சிருக்கிறனால அவங்கள்ட்ட இருந்து இந்த மறுரூபமாக்கப்படுதல் வராது. அவங்களால மகிமையின் மேல் மகிமை அடைய முடியாது. அவங்க நித்திய வேதனைக்காக எழுப்பப்படுகிறார்கள். யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்க, யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஒரு மனிதனுடைய எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். இதனால் இவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்து நித்திய வேதனைக்காக எழும்புவார்கள். தெளிவா கொடுத்திருக்கு. இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு மனிதனுடைய எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட எங்க படுத்துக்கொள்ளுமா? மண்ணிலே படுத்துக்கொள்ளும். நம் மரித்த பிறகும் கூட அந்த பாவம் நம்மளை என்ன செய்கிறது? தொடர்ந்து வருகிறது. இதனால் அவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்து, அந்த நம்முடைய மாம்சங்கள் அழுகி போயிருது, நித்திரை செய்து நித்திய வேதனைக்காக தேவன் வருகையின் போது அவங்க மகிமையின் மேல் மகிமை அடைய முடியாம நித்திய வேதனைக்காக எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளை பற்றி நம்ம இப்ப சிந்திக்கலாம். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னா, விலக்கப்பட்ட தீய கனியை என்ன செய்யறாங்க? புசிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த கதை அதை புசித்த உடனே என்ன நடக்கு அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த போது 2 காரியங்கள் மனிதனுக்குள் வைக்கப்படுகிறது. அதை நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 காரியங்கள் என்னன்னா, ஒன்று வந்து அந்த பழத்தில் உள்ள சாறு, பாவம் என்கிற சாறு அவனுடைய இரத்தத்துக்குள் கலந்து விடுகிறது. அப்போ அந்த பாவங்கிறது நம்ம என்ன செய்கிறது? நம்ம இரத்தத்தோட இரத்தமாக கலந்து விட்டனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்கிறார்? பாவம் அறியாத, பாவம் செய்யாத தன்னுடைய ஒரே குமாரனை பாவத்துக்காக மரித்து கொண்டிருக்கிற நமக்காக அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினபடியினால் அந்த இரத்தம் பாவங்கள் உள்ள நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தில் உள்ள பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் காரியங்கள் 2 காரியங்கள் நம்ம உடம்புல வருது. ஒன்று வந்து பாவம், 2வது அந்த பழத்தில் இருக்கிற விதை நமக்குள்ள இருக்கு. அது என்ன அப்படின்னா தீமையான காரியங்கள். எப்படி அப்படின்னா பெருமை, கீழ்ப்படியாமை, இதான் மெயின். இந்த 2 நமக்குள்ள என்ன செய்திருக்கு? விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2ஐயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். ஏவாளின் தலைமுறையில் வந்திருக்கிற ஜென்ம சுவாபங்கள்ல வந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க. சங்கீதத்துல தாவீதுராஜா அழகா சொல்றார் பாருங்க. சங்கீதம் 51:5 பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் போதே மனிதன் பாவத்துல தான் என்ன செய்யறான்? பிறக்கிறான். நம்ம தாயின் கருவில் இருக்கிற போதே நம்ம பாவியா இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அப்போ அந்த இரத்தம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சிறிய பையன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு தேன் கூட்டை பார்க்குறான். அந்த பையன் தேன் கூட்டில் இருக்கிற அந்த தேனை எடுக்க ஆசைப்பட்டு என்ன செய்யறான்? அந்த இடத்துக்கு போகிறான். போகும்போது கூட்டம் கூட்டமாக தேனீகள் அவனை சூழ்ந்து கொண்டு என்ன செய்யறான்? அவனை கொட்ட தொடங்குது. கொட்டின உடனே அந்த தேனீக்கள் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த என்னது கொட்டும் போது இருக்கு அதை ஆழமாய் அந்த கொடுக்கை என்ன செய்கிறது? ஆழமாக என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு போயிடுது. அந்த கொடுக்க வச்ச உடனே அதுல இருந்து ஒரு நறுமணம், பெப்பர்மெண்ட் போல ஒரு நல்ல ஒரு நறுமணம் வருது. நம்ம நினைச்சிட்டோம் ஒரு நல்ல நறுமணம், ஓகே அது ஏதோ ஒன்று நல்லதுக்கு தான் அப்படின்னு. இல்லை, அது எதுக்கு வச்சுட்டு போகுதுன்னா, இவன் தேன் எடுக்கிற வருகிற கள்ளன் அப்படின்னு சொல்லி இவனை ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி தன்னுடைய குரூப்புக்கு ஒரு அலாரம் கொடுத்துருது. இப்போ இந்த நறுமணம் வீசுற இவங்கிட்ட இருந்து என்ன செய்யுது? மற்ற தேன்கள் எல்லாம் என்ன செய்யுது? இவனை விரட்ட தொடங்குது. அப்போ இதை பார்த்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரியவர் என்ன செய்யறாருன்னா சத்தம் போட்டு சொல்றாரு, தம்பி உன்கிட்ட உடம்புல சொருகப்பட்ட அந்த கொடுக்க நீ என்ன செஞ்சிரு? அப்படியே பிடுங்கி போட்டுட்டு வெங்காய சாறு உடம்புல என்ன செஞ்சிரு? பூசிடு. அப்போதான் இந்த தேன் கூட்டுல இருந்து என்ன செய்வ? தேனீக்கள் கூட்டத்தோடு இருக்கிற அந்த இதுல இருந்து நீ பாதுகாக்கப்படுவ அப்படின்னு சொல்றான். அதே போலதான் பிசாசு என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த விதை உடம்புல சொருகி வச்சுட்டு அப்புறம் நமக்கு மேல ரத்தத்தோட கலந்து பாவம் இருக்கு. இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும். அப்பா விடுபட்டாதான் நற்பொருள் அதை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ பெருமைங்கிற விதையை விட்டுட்டு போயிட்டான். அந்த பெருமைங்கிற விதையை புடுங்கி நம்ம தான் போடணும்.
பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்ப பெருமை நம்ம கிட்ட இருந்தா தேவன் நம்மோடு கிரியை செய்ய முடியாது. அப்ப அந்த பெருமை என்கிறத நம்ம புடுங்கி போட வேண்டும். கீழ்ப்படியாமை என்கிறத நம்ம என்ன செய்யணும்? புடுங்கி போட வேண்டும். இது நம்முடைய ஜென்ம சுவாபங்களாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்ம வரும்போது, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நம்ம கடந்து வரும்போது, அவருடைய அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும்போது, நம்ம இதை எளிதாக நம்ம என்ன செய்ய முடியும்? களைந்து விட முடியும். நம்ம மனித சோபத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஆட்கொண்டு விடும். டிவி பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி டிவி பார்க்கும்போது நிறைய காட்சிகள் நம்ம கண்முன் தோன்றி மறைகின்றது. நிறைய ஆபாச காட்சிகளும் நம்ம கண்முன் வருகிறது. சில நேரம் அந்த ஆபாச காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள் தீமையான விதைகளை விதைத்து விட்டு சாத்தான் போயிடுதான். எப்படி அந்த கூட்டுப்புழு அப்படியே வரும்போது என்ன செய்யுது? அந்த குளவி அதுக்குள்ள முட்டையிட்டு சென்றதோ அது போல நம்ம ஆத்துமாக்குள்ள என்ன செய்யலாம்? விதைச்சிட்டு போயிடலாம். அது என்ன செய்யுது? வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ இது நம்ம நற்பொருளாகி அந்த ஆத்துமா முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விலைக்கு நம்ம என்ன செய்யணும்? போட தெரியணும். அப்போ நம்ம ஆத்துமா எப்படி பலப்பட்டிருக்கோம்னா தேவ வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு சாட்சியாக முன்னிறுத்தி சென்றார். அவருக்கும் சோதனைகள் வந்தது. சாத்தான் வந்தான், சோதிச்சான். முதல் சோதனை என்ன அப்படின்னா பசியா இருக்கிறாரு. அவர் பசியா இருந்தோன்னா சாத்தான் பார்த்து சொல்றான், அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா தேவனுக்குள் இருந்த வசனம், அவர் வசனத்தில் அவருடைய ஆத்மா, நற்பொருளாகிய ஆத்மா என்ன செய்கிறது? வசனத்தினால் நிரம்பி இருந்தனால வசனத்தால் என்ன செய்கிறது? அவர் துரத்துறாரு. பாருங்க, தேவன் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி அவனை ஃபர்ஸ்ட் சோதனையில ஜெயம் கொள்றார். அப்போ ஒரு சாத்தான கம்பு எடுத்து நம்ம விரட்ட முடியாது, எதை கொண்டு விரட்ட முடியாது, ஆனா வசனத்தை கொண்டு விரட்ட முடியும். அதற்கு நமக்கு மாடலாக முன்மாதிரியாக இயேசு அப்படித்த வாழ்க்கையை நமக்கு முன்னிறுத்தி சென்றிருக்கிறார். அதே போல 2வது சோதனை பாருங்க, தேவாலயத்தின் உப்புரிகையில கூட்டு போய் நீங்க இருந்து தாழ குதியும் அப்படி சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவன் வசனத்தை கொண்டு மேற்கொள். அப்புறம் பூமிக்கு மேலே போய் கொண்டு இந்த பணிந்து கொள், உனக்கு எல்லாம் தாரேன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி சோதனைகளை தேவன் மேற்கொண்டார். அப்ப நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும்போது பிசாசானவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்கிறான்? தீமையான காரியங்களை விதைத்து விட்டு சென்று விடுகிறான். அந்த விதைகளை நம்ம எப்படி களைய முடியும்? இந்த பிசாசானவனை எப்படி துரத்த முடியும்? அப்படி என்றால் வசனம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஈஸியா அந்த பிசாசை விரட்டி அடிக்க முடியும். பெருமைங்கிறதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது? இடம் கொடுக்க முடியாது. எந்த காரியங்களை தேவன் விரும்பலையோ அந்த காரியம் நம்மளும் விரும்ப மாட்டோம். தானா அந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? தூர போயிடும். இப்போ வாலிப பிள்ளைங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நிறைய வால் போஸ்டர்ஸ் இருக்கு. அந்த வால் போஸ்டர்ஸ்ல எல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த போஸ்டர்ஸை பார்த்தோன்னா நமக்குள்ளே இருக்கிற இச்சையின் ஆவிகள் தூண்டப்படுகிறது. ஏன்னா அந்த ஒவ்வொரு போஸ்டருக்கு பின்னாடி 7 விதமான குட்டி சாத்தான் என்ன செய்கிறான்? நிற்கிறான். இந்த ஆத்மாவை எப்படியாவது கரைப்படுத்தி தனக்கென இழுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்ய வேண்டும்னா வசனத்தால், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. வேதம் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறது. இப்பேற்பட்ட சோதனைகள்ல இருந்து நம்ம மீண்டு கொள்வதற்கு ஒரே வழி தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக நம்ம பதித்து கொள்ளும் போது நம்முடைய எதிர்காலம் ஒரு வண்ணத்து பூச்சியை போல அழகாக என்ன செய்யும்? நம்ம ரெக்கை அடித்து பறக்கும் போது உலகத்துல இருக்க எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. ஏப்பா கடவுள் என்ன உயரமான இடத்துல இருக்காங்க, என்ன ஒரு மேன்மையாக தேவன் வைத்திர, அந்த உலகத்திலும் மேன்மை நித்திய ஜீவன், மறுமையில் நமக்கு மேன்மை தேவன் கட்டளையிடுவார். அப்போ வாலிப வயதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ போலியோ காலரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? தடுப்பூசி போட்டுறோம். அதே போல நாம் என்ன செய்யணும்? சாத்தான் கொண்டு வருகிற இந்த சோதனைக்கு முன்பாக நாமும் வசனத்தை கொண்டு தடுப்பூசி மாதிரி அதை என்ன செய்யணும்? தடுத்து விட வேண்டும். அது உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன செய்தோம்? குஞ்சு பொறிச்சு அது பறந்து தீமையான காரியங்களை என்ன செய்தோம்? கொண்டு வந்து விடும். நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு நாற்றம் எடுத்து விடும். அது மட்டும் இல்லை, பாருங்க, அதுக்கு தானியோட லைஃப் எக்ஸாம்பிள். அவன் என்ன செய்யறான்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது அங்க அசுத்தங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்ட தானியேல் தன்னுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார்.
ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம். அதை கொண்டு நான் என்ன நினைச்ச மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். தேவன் அதை விரும்புகிறார். அவருடைய தீர்மானத்தை தேவன் நினைச்சார், கனம் பண்றார். அதற்கு வேண்டிய வழிவகைகளை டேக் எ ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். ஒரு ஸ்டெப் எடுத்தப்ப அது 9 ஸ்டெப்பு கடவுள் என்ன செய்வார், உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பார். அதே போல அவன் ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்தான், எல்லா வழிகளையும் தேவன் திறந்து கொடுத்தார். அவனை கனப்படுத்தினார். அந்த இடத்துல அவனை உயர்ந்த அதிகாரியாக உயர்த்தினார். அவன் போனதை ஒரு அடிமையாக, ஆனா அங்க அதிகாரியாக தேவன் என்ன செய்தார், உயர்த்தினார். நம்முடைய தீர்மானம் எவ்வாறு இருக்கிறது? நம்ம இருக்கக்கூடிய ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், ஒர்க்கிங் பிளேஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், இல்லை ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாதபடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற நற்பொருளாகிய ஆத்மாவை நாம் எவ்வாறு காத்து கொள்கிறோம், அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தானியேலை போல நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் இயேசுவை மட்டும் முன்னிறுத்தி நான் என்ன செய்வேன், வாழ்வேன். அப்படி வாழ்றது ரொம்ப கடினம். நிறைய பேர் தூற்றுவாங்க, உங்களை ஏசுவாங்க, உங்களை என்ன செய்வாங்க, தப்பான காரியங்களை உங்களை கோர்த்து விடுவாங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். நீங்க பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை அப்படியே அவருடைய கரத்தில் ஒப்படைக்கும் போது அந்த ஆத்மா வெளியேற பெற்றதா இருக்கிறதுனால அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, அது மட்டும் இல்ல தாமே இறங்கி அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய பாதுகாப்பை, பரிசுத்தத்தை அவர் கட்டளையிட வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, விசுவாசிகள் இந்த உலகத்துல நிறைய அசுத்தங்கள். எப்படிப்பட்ட அசுத்தம் அப்படின்னா, சரீரம், ஆவி, ஆத்மா, இதெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா. மற்றபடி கூட நம்ம ஃபுட்டில் எல்லாத்துலேயும் நம்ம நினச்சிக்கிறோம், டயட்டாக கட் அண்ட் ரைட்டாக கண்ட்ரோலாக இருந்துக்கிறோம். ஆனால் அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமானதாக தான் நமக்கு இருக்கும். இதற்கு உதவக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா, சங்கீதம் 119:11 பாருங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நீ கொடுத்த வார்த்தை என் இருதயத்தில் நான் வச்சிருக்கிறேன். அப்ப நான் உமக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். குழவி எத்தனை முட்டையை இட்டுட்டு போகலான்னு இட்டு போறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இப்படி வசனத்தை கொண்டு அதை தூரத்துக்கு போட்டுருவேன், நான் தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், தீர்மானம் எடுக்கிறோம். இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. கொலோசியர் 3:16 பாரு, உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் சகல சம்பூரணத்தோடும் வாசம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, யோவான் 6:63 வேத வசனம் ஆவியும் ஜீவனுமானது. இந்த வசனத்தோடு தேவ வல்லமையும் கிருபை என்ன செய்கிறது, இணைந்திருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்குது, ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் வரும்போது நாம் என்ன செய்ய முடியும், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நிறைய நேரத்துல பாருங்க, சாத்தான் பலவிதமாக நம்மை சோதிக்கிறவனாக இருப்பான். நம்ம சோதிக்கும் போது நமக்கு தேவைப்படுகிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த எபேசியர் 6:17 பார்க்கலாம். இருபுறம் கற்குள்ள ஆவியின் பட்டயம் என்னன்னா அந்த தேவ வசனம் தான். ஆவியின் ஜீவனமாகிய ஆவியின் பட்டயம் யோவான் 6:63 அதுவும் தேவனுடைய வசனம். இப்படி கர்த்தருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா வருகிறது அவருடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனம். இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யும், கடந்து வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும், தீமையிலேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு வாலிபன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு சினிமா காட்சிகளை என்ன செய்தான் பார்த்துட்டு இருக்கான். டெய்லி அதை பார்க்காம அவனால் தூங்க முடியாது. நிறைய சினிமாக்களை பார்த்து அவனுடைய மைண்ட் இப்போ ஃபுல் மெமரி ஃபுல்லாகிடுது. அப்படி ஃபுல் ஆன உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இப்போ ரொம்ப குழப்பமாக என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, அவனுக்கு துக்கம் நிறைந்தவனாக ஒரு பிரசங்கியார்கிட்ட போகிறான். போய் அந்த போதகர்கிட்ட போய், ஐயா இப்படி சினிமா பார்த்து எனக்கு மண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, எனக்கு இதுலேருந்து விடுபடணும்னு இப்போ ஆசைப்படுறேன், எனக்கு தலை வலிக்குது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள், டாக்டர்ஸ்கிட்ட போனால் நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிடுதாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அந்த போதகர் சொன்னாராம், நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அனுதினம் அந்த வேதத்தை தூக்கி கொடுத்து இந்த வசனத்தை நீ டெய்லி பாடி வாசித்து அதை தியானித்து கொண்டே இருக்கிற, அதை விசுவாசி, அதன்படி நட, இதிலிருந்து நீ மீட்கப்படுவ அப்படின்னு சொன்னார். அதன்படி இந்த வாலிபன் என்ன செய்தான் அப்படின்னா, அன்னையிலிருந்து போனோன்னா முதல்ல பைபிள் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு
கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்தா ரொம்ப அதில் படமும் இல்லை, எது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எது ஒரு டான்ஸ் இல்லை, அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2-3 நாள் வாசிக்க கஷ்டப்படுறான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு தெளிவு வருது, அதை தியானிக்க தொடங்குறான், அதன்படி அதை விசுவாசிக்கிறான், அதன்படி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை நடத்த தொடங்க. இப்பொழுது ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள கடந்த பாவ வாழ்க்கையை அறிக்கையிடுறான். இப்படியே அவன் என்ன செய்யறான், அந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த பிசாசு முதல்ல என்ன சொல்லும் தெரியுமா, இதெல்லாம் நீ செய், உனக்கு சந்தோஷத்தை தரும், இன்னும் பாருன்னு சொன்ன பிசாசு இப்போ அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்க முடியும் போது என்ன சொல்லுது தெரியுமா, நீ ரட்சிக்கப்பட முடியாது, நீ அதை பார்த்திய, நீ தான் அந்த பாவம் செஞ்சிய, நீ தான் அந்த பாவம் சொன்ன பயம் காட்டுது. அவனை பயம் காட்டும் போது அவன் என்ன செய்றான், வேதத்தின் வசனத்தை கொண்டு மேற்கொண்டு அவன் பிற்பாடு அவன் என்ன செய்றான், ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறான். அப்போ வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம், நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன்ஸ், அதில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம். நம்ம சொல்கிறோம் நாங்கள் சும்மா குக்கிங் சேனல் தான் பார்க்குறோம், அல்ல டான்ஸ் தான் பார்க்குறோம், இல்லை கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்குறோன்னு சொல்லி அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த அடிமைத்தானே ஒரு நாள் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு போய்விடும், உங்களுக்கு உடம்பில் வியாதியை கொண்டு வரும். அப்போ உங்களை விடுவிக்க யாருமே இல்லை. நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக வேதம் உங்கள் கையில் இருக்கிற அந்த வேதத்தை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டிவி பார்க்கணும், எப்பெல்லாம் செல் எடுத்து பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வேதத்தை எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார், நிச்சயமாக விடுதலை தருவார். இதிலே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் கடைசியில் பிசாசினிலிருந்து உனக்கு விடுதலே இல்லை, மரணம் தான் ஒரே வழி நான் எனக்கு கடைசியாக கொண்டு போகிறது. ஆனால் அது அப்படியே அல்ல. அதிலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவ வார்த்தைகளை என்ன தந்திருக்கிற. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நற்பொருளை என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து கவலையோடு துக்கத்தோடு இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல நின்று உங்களை பார்த்து சொல்ற, மகளே மகனே, உன் கையில இருக்கிற வேதத்தை திறந்து நான் உனக்கு கொடுத்திருக்க ஜீவ வார்த்தை என்ன செய்ய எடுத்து வாசி. நான் உன்னை இப்போ ஏற்பட்ட பாவ குழியிலிருந்து உன்னை தூக்கி நான் விடுவேன். உன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக தீவிரித்து சென்று கொண்டு இருக்கிறேன், அதுல இருந்து விடுவிப்பேன்னு சொல்லி உன்னை பார்த்து என்ன செய்றார் சொல்ற. நீங்க வரும்போது அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆயத்தமான பணிகளையும் உங்களுக்கு செய்து உங்களோட ஆத்மாவை மீட்டுக்கொள்ள அவர் தன்னையே சிலுவையில் ஜீவனை பலியாக தந்து ரத்தத்தை சிந்தினாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், உன் பக்கத்துல நான் உனக்காக எல்லாம் செய்வேன், நீ என்ன விரும்புறிய அதெல்லாம் நான் செய்யறேன், நான் ஒரு தீர்மானம் மட்டும் எடு, நான் பரிசுத்தமாகணும், எனக்கு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஸ்டெப் எடுத்து நீ பைபிளை திறந்து வாசிக்கும் போது நான் பெரிய காரியத்தை நான் உனக்காக செய்வேன்னு சொல்லி உங்க பக்கத்துல இருந்து கடவுள் உங்களை பார்த்து சொல்றார். அப்போ இதுல சிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, தேவன் உங்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த நற்பொருளை நீங்கள் காத்து கொள்வதற்கு அவர் உங்கள் பக்கத்திலே என்ன செய்கிறார், நிற்கிறார். நீங்க அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாவை தேவனுடைய கரத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. அவர் கரத்துல கொடுத்துட்டா அது அப்படியே பத்திரமாக இருக்கும். அவர் பாவத்தை பாரத சுத்த கணராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார். நீங்களும் என்ன செய்வீங்க, அவரோடு சேரும்போது அந்த பரிசுத்த பூவோடு சேர்ந்த நாறு என்ன செய்யும், மணக்குமா. அவர் பூ போன்ற மனமுடையவர், நம்மெல்லாம் ஒரு நார். அவர்கிட்ட போகும்போது நாமளும் என்ன செய்வோம், அவர்கிட்ட இருக்கிற அந்த வாசனை நம்ம பிரதிபலிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து என்ன செய்வாங்க, தேவனை என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. இதன் தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. எங்களுடைய ஆத்துமா எவ்வளோ விலையேற பெற்றது, அதை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க தகப்பனே. அதன்படி தகப்பனே பிள்ளைகளோடு இருந்த தகப்பனே இந்த ஆத்மாவை பற்றியதான காரியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே தகப்பனே. அந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்ள ஒவ்வொருவர் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க தகப்பனே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அந்த பிள்ளைகள் தகப்பனே அப்பாவை நோக்கி தேடும் போது தகப்பனே நம்முடைய தயவு இறங்கி வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. நம்முடைய இரக்கம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. சத்துருக்கள் தகப்பனே அலறடித்து செல்வதற்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை நீ மீட்டு தகப்பனே நம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனுடைய ஆவியானவர் தகப்பனே அப்பா அந்த இடத்துக்குள்ள சென்று அப்பா நீர் விட்டுவிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர், நன்றி. பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.